நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் வருகின்ற 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ராசியானது கன்னி ராசி. இந்த ஏஎல்பி கன்னி ராசி கன்னி லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அடுத்த புத்தாண்டு அமைய போகுதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கே கேது பகவானுடைய அமர்வு ஏற்பட்டிருக்கு. பலவிதமான குழப்பங்கள் மனசுல ஓடும். அதே போல ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். ஜோதிடம் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீகம் ரிலேட்டடா நிறைய புக்ஸ் வாங்கி படிப்பீங்க. இந்த மாதிரி எண்ணங்களும் போயிட்டு இருக்கும். அடுத்து உங்களுடைய லாபஸ்தான அதிபதியான சந்திரன் விரயத்துல இருக்கனால எவ்வளோ தொழில்ல லாபம் வந்தாலும், நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் உங்க லாபங்கள் ஆகட்டும், வருமானமாகட்டும், செலவுகள் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் அடுத்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. அதனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது. அடுத்து தாயாரோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஏன்னா 4ஆம் ஸ்தான அதிபதினு பார்த்தோன்னா குரு பகவான் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கனால தாயாருக்கு உடல்நிலை குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால அவங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி கொள்ளவும். அதே போல களத்திரஸ்தான அதிபதியான குரு பகவானும் அவரும் அதே போல அஷ்டமத்துல இருக்காரு. 4-7 குடையவர். இதனால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களும் ஒரு பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரச்சனைகளும் அதிகரிக்கும். ஸோ விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமானது. 6ஆம் ஸ்தானத்துல சனி பகவான் அமர்வுல இருக்கனால நீங்க கண்டிப்பா விரய செலவு, அதாவது மருத்துவ விரய செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸோ இந்த விரய செலவை குறைக்கிறதுக்காக நீங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய மருத்துவ ரீதியான செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் ஸ்தானத்துல சனி இருக்கனால நீங்க வெளி உணவை தவிர்க்க வேண்டியது அவசியம். வீட்டில் சமைக்கிற உணவை மட்டும் உண்ணுங்க. அடுத்து பார்த்தோன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அஜீரண கோளாறு இந்த மாதிரி ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் ஏதோ ஒன்று வயிறு வலினே சரி, நீங்கள் டாக்டரை பார்க்காம மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வயிறு கெட்டுடும். அடுத்து அஷ்டமாதிபதியான செவ்வாய் பார்த்தோன்னா சூரியனோட சேர்க்கையில் 4ஆம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி கரையம் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 முறை நீங்கள் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் செலுத்தி அதை அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டு தான் நீங்கள் வாங்க வேண்டும். மற்றபடி இந்த திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண்ணுக்கு தாமதமான திருமணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். சுய ஜாதகப்படி பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். மேலும் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது காமாட்சி அம்மன். இந்த காமாட்சி அம்மன் வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று செஞ்சுட்டு வாங்க, அல்லது பௌர்ணமி அன்று செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸு இது எல்லாமே உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ என்னதான் ஓடினாலும் நீங்கள் தொழிலில் மாற்றம் செய்கிறது இப்போ நல்லதுக்கு இல்லை. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்காரு. மூளை ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். ஸோ ரெண்டுமே ஒன்றே ஒன்று சொல்லாது. ஸோ மூளை வெளிநாட்டுக்கு போகலான், வெளிநாட்டு பிஸ்னஸ் செய்யலான்னு சொல்லும். மனசு இங்கே இருக்கலான்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள் மாற்றி மாற்றி இருக்கிறனால எதுவும் ஒன்று கரெக்டாக டெசிஷன் உங்களால் எடுக்க முடியாது. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கையெழுத்து, சாட்சி கையெழுத்து அந்த மாதிரிலாம் போடாதீங்க. உங்களுக்கு பிரச்சனைகளை கூட்டிகிட்டு விட்டுரும். யாருன்னே தெரியாது, ரோட்டில் போகிறவனால பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள்.
அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் வந்து இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்குரிய பலன்கள் மாறுபடும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஏஎல்பி முறையில் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.